வணக்கம் அன்பான உறவுகளே. நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து. நான் நலமாக இருக்கின்றேன், நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன். உண்மையிலே கதைக்கவே பிடிக்கல. ஏனென்றால் இலங்கை எப்பவும் ஒரு பிரச்சனையான ஒரு நாடாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அது இயற்கையாக ஆனாலும் சரி, மனித செயற்பாடுகள் ஆனாலும் சரி, அது அழிவில் தான் கொண்டே விடுகின்றது. இப்போ இந்த இலங்கை மக்கள் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்கிறத இந்த நாட்டை நிர்வகிக்கின்ற தலைவர்களோ அல்லது வெளிநாடுகளிலிருந்து இலங்கையை ஆதிக்கம் செலுத்துகின்ற தலைவர்களோ விரும்புவது கிடையாது. இலங்கை ஒரு இலங்கை மக்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்றது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அழகிய தீவு, அழகி என்றால் எல்லோரும் காதலிக்கலாமா அந்த பெண்ணை? அழகிக்கும் ஒரு மானம் இருக்கின்றது என்றதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ இந்த நாட்டில் எல்லோருக்கும் ஆசை இருக்கு, ஆனால் இந்த நாட்டை பாதுகாக்கணும் என்ற ஆசை ஒருத்தருக்கும் இல்லை. இன்றைக்கு கடந்த காலங்களில் எங்களோட நாட்டு மக்களே நடந்து கொண்ட விதங்கள் பெரிய ஒரு அச்சத்தை தான் உண்டு பண்ணினது. அதே போல அந்த நிகழ்வும் நடந்தேறி இருக்கின்றது. உண்மையிலேயே வெள்ளத்தை இணைக்க பயமாக இருக்குது, கடலை இணைக்க பயமாக இருக்குது. கடலுக்குள்ளே இருக்கிற இந்த தீவில் இருந்தோண்டு தான் நாங்கள் இந்தளவு ஆட்டம் போடுகின்றோம் என்பதை மக்கள் நீங்கள் சிந்திக்க வேணும். அது எந்த இன மக்களாக இருந்தாலும் வெள்ளம் எதையும் தகர்த்தெறியும் என்ற ஒரு உண்மை சம்பவத்தை நாங்கள் எல்லாம் கண்ணால் பார்த்திருக்கின்றோம். அது வெள்ளம் அல்ல, கடல் கொந்தளித்து வந்த காட்சி. இனிமேல் நாங்கள் போராட வேண்டியது இயற்கையோடு தான். மனிதர்கள் நாங்கள் எங்களுக்குள்ள போராடி தோற்றுவிட்டோம். அதுக்கு ஒரு தீர்வுமே இங்கே கிடைக்க போகிறதில்லை. நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கோ அல்லது விட்டு கொடுக்குற அளவுக்கோ அல்லது பின்பற்றுற அளவுக்கோ அல்லது சமாளித்து போகிற அளவுக்கோ எதுவுமே இல்லை. எல்லோருமே நாங்கள் ஒரு சமனான தராசில் நின்று கொண்டு தான் கதைக்கின்றோம். அப்போ அதனால் இந்த எங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டிய இணக்கங்கள் எல்லாம் தோற்றுவிட்டது. இனி இயற்கையோட போராட போகின்றோம் என்றது உண்மையாக தொடர்ச்சியாக நடக்க போகின்ற ஒரு நிகழ்வாக தான் நாங்கள் அதை எதிர்பார்த்திருக்கணும். இதற்காகத்தான் இந்த மலைநாட்டில் இருக்கிற மக்களை மீண்டும் அங்கே செல்ல விடாது தடுக்க வேண்டும் என்ற விருப்பம் கூட இருக்கின்றது. ஏனென்றால் அங்கே இருந்து தான் இந்த ஆரம்பங்கள் நிகழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்போ மீண்டும் அந்த பிரதேசங்களில் போய் இருந்து திரும்ப நாங்கள் மீண்டும் அந்த மக்களுக்காக வருந்துறதை விட்டு அவர்களை ஒரு பாதுகாப்பான பிரதேசங்களில் குடியமர்த்துவது சிறப்பாக இருக்கும் என்றதை இப்போ பலர் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இதை அரசாங்கமும் கவனத்தில் கொள்ளும் என்று பலர் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த அழுத்தம் கொடுக்குறத இலங்கை என்ற இந்த சிறிய தீவுக்கு எல்லோரும் சேர்ந்து அழுத்துகின்ற இந்த தன்மை, மக்களை குழப்பி விடுகின்ற இந்த தன்மை, இதை கைவிட வேணும். இவர்கள் தாங்களாகவே வாழ்கிறதுக்கு வழிவிட வேணுமே ஒழிய மற்றவர்கள் நாங்கள் காட்டுகின்ற பாதையில் தான் நீங்கள் வாழ வேணும் என்று சொல்லி இவர்களுக்குள்ள போட்டிகளை உருவாக்கிவிடக்கூடாது. இன்றைக்கு எல்லோருமே ஒரு போட்டியாளர்கள் தான். எனக்கும் போட்டியாளர்கள் என்ற வீட்டில் இருக்கணும். ஏனென்றால் நான் கதைச்சால் அவைக்கு இருமல் வரும், செருமல் வரும். அப்போ இப்படித்தான் இந்த மனித மனங்கள் கொந்தளித்து கொண்டிருக்கின்றது. ஒருத்தருக்கு எதிராக இன்னொருவருடைய மனசு. இப்போ அதே போல் இந்த இயற்கையும் கொந்தளிக்கும் தாங்க முடியாத கட்டத்தில். இப்போ நீங்கள் பல காணொலியில் நான் சொல்லியிருக்கின்றேன், என்னுடைய காணொலியை இந்த யூடியூப் தளத்தில் ஒருவர் பார்த்தாலும் கூட நான் காணொலி பதிவிடுவேன். அதற்கு காரணம் நான் கதைக்கின்ற என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தை, இந்த இயற்கையை சென்றடையும். அது என்னுடைய எண்ணத்தை உள்வாங்கி கொண்டிருக்கின்றது என்று நான் சொல்லுவேன். அதே போலதான் இந்த தீய எண்ணங்களை சிந்திக்கிற மக்கள் பெருகி இருக்கிறார்கள், இலங்கையிலும் கூட. அப்போ அந்த தீய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சம் கிரகிச்சு கொண்டு இருக்கு, உள்வாங்கி கொண்டு இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிரபஞ்சம் செயற்படும். இதை மக்களாகிய நாங்கள், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த
மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேணும். இந்த தூர நோக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிற விஷயங்கள் வந்து அது ஒரு வைத்தறிச்சலின் வெளிப்பாடு தான். தனி மனிதனுக்கு வைத்தறிச்சல் இருக்கும். இப்போ தூர நோக்கம் கொண்ட ஆட்களுக்கு தான் ஒரு நடவடிக்கைக்கு எதிர் நடவடிக்கை ஒன்று ஏற்படும் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்கிற மனநிலை இருக்கு. இப்போ நாங்கள் ஒன்று சொன்னால், நாங்கள் ஒன்று செய்தால் அதற்கான அது நல்லது செய்தாலும் சரி கெட்டதும் செய்தாலும் சரி அதற்கான பலன் எங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இதைத்தான் கர்மா ஆண்டு கூட சொல்லுவார்கள். இப்போ எல்லோரும் கர்மா ஆண்டு சொல்லி சொன்னால் கெட்டது தான் நடக்கும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, நல்லது செய்தவர்களுக்கு நல்லது நடக்கும். இப்படி பல்வேறு விதங்களில் இந்த இலங்கை நாட்டு மக்கள் என்றவர்கள் பல்வேறு பிரிவினரின் வழிகாட்டலில் நடந்ததால் அவர்கள் ஒரு இறைக்கு பயப்பட்டோ அல்லது தங்களுடைய மனச்சாட்சிக்கு பயப்பட்டோ அல்லது அந்த உண்மையான அந்த வாழ்க்கையை இவர்கள் கைவிட்டு வேறு வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ இலங்கையில எல்லாம் பெரிய மாளிகைகள் எல்லாம் கட்டக்கூடிய ஒரு நாடு இல்லை. அதையெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு எங்களோட மக்கள் இல்லை. அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இந்த பூமி தாங்குற ஒரு சக்தி எந்த அளவுக்கு மனிதனையும் சரி சுமைகளையும் சரி சுமக்கக்கூடிய ஒரு வலி இருக்குன்றதை நாங்கள் கவனத்தில் எடுக்கிறீர்கள். ஒரு தரும் வாகனங்கள் மனிதர்களை விட பல்கி பெருகி இருக்கு. அப்போ அதனால் வருகின்ற விளைவுகள் என்னன்னு சொல்லி யாருமே யோசிக்கிறது இல்லை, சொன்னாலும் கேட்பதில்லை. இப்போ எங்களை போல யாரும் சொன்னால் எங்களை ஒரு நாகரிகமற்றவர்கள் என்ற மாதிரி தான் இவர்கள் கணக்கு போடுவார்கள். அப்போ இப்படியான விஷயங்களை எல்லாம் எதிர்காலத்தில் நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களாக இருந்தால் இயற்கையோடு தான் நாங்கள் போராட வேண்டி வரும். அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இனிவரும் காலத்தில் எங்களுக்கு தெரியாமல் நிகழ்ந்து விட்டது என்ற பேச்சுக்களுக்கெல்லாம் இந்த இடம் இருக்கக்கூடாது. இப்பவும் அதற்கான ஒரு பிரிவு இயங்கி கொண்டிருந்து அதை கண்காணித்து கொண்டிருந்து அதை அறிவு ஊட்டல் செய்து கொண்டிருக்க வேணும், தெளிவூட்டல்கள் செய்து கொண்டிருக்க வேணும். அப்படியான ஒரு இடத்துல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதை நாங்கள் நினைவு கொண்டு அடுத்த கட்டங்களில் நடக்க போகிற நிகழ்வுகளை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் முன்கூட்டியே எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை இந்த காணொலி ஊடாக கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.